எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார வடை. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும் பட்டாணி பருப்பு. இந்த பட்டாணி பருப்பு வச்சு செய்யும்போது தான் டீ கடையில் கிடைக்கிற கார வடை மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கும். 1 கப்பு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இது 250 கிராமு. 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராமு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2 பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க 4 மணி நேரம். இப்போ 4 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு இது. இதை தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரைண்டரில் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே சமயம் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இப்போ எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை உதுத்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் கலந்தாச்சு. உருண்டை சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு ஷேப்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டால் போதும். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நான் முன்னாடி காமிச்ச மாதிரியே ஓரமாக உருட்டிட்டு எண்ணெயில் போடுங்க. அடுப்பு மீடியமான தீயிலே இருக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கார வடை எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.